நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளோ நாள் தாம்மா நீயும் ஜாஸ் ஆடுவ? தயவு செய்து ஃபோக் ஆட்டு சாங்க முடியுமா? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன வருமோ அதை எக்ஸாக்டாக பண்ணீங்க. புது எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் வைல்ட் கார்டு ரவுண்டை பொறுத்த வரைக்கும்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். ராதா மேம். ஆஷா ஸ்டைலிஷான டான்ஸர் மானி. வெரி வெரி ஸ்டைலிஷ். என்ன சொல்லுவேன் உடனே அந்த மூமெண்ட்ஸ் உங்களோட அந்த ஜாஸ் ஸ்டைல் சொல்கிறீங்க, அந்த மாடர்ன் அந்த ஸ்டைல் பண்ணும்போது எனக்கு தெரியல நிஜமாக ஐம் கன்ஃபியூஸ். நீங்கள் வந்து இவ்வளோ தான் ஸ்லோவாக தான் பண்ணுவீங்களா, இல்லை அது உங்கள் ஸ்டைலா, இல்லை நம்ம கொரியோகிராஃபர் சொன்னால் கூட அந்த மூமெண்ட்டை உங்கள் ஸ்டைலுக்கு எடுத்து வருவீங்களான்னு தெரியாது. பிகாஸ் நீங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஆஷா ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஹெவி மூமெண்ட் பண்ணும்போது இல்லை, யூ ஷுட் ஃபர்கெட் நம்ம என்ன ஸ்டைலு பாடியெல்லாம் விட்டுட்டு அப்போ டான்ஸ் மாஸ்டரோ ஏதோ ஒரு அசிஸ்டண்ட்டோ, நாங்கள் எப்போவுமே பல மாஸ்டரோட டான்ஸ் பண்ணும்போது இல்லை ஆஷா, அவங்களுக்கு ஒரு ஃபேவரேட் அசிஸ்டண்ட்டு தான் இருப்பாங்க, மெயின் அசிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க ஸ்டைலை அந்த மாதிரி அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆடிடுவேன். அப்போ என்ன தெரியுமா, அங்கே வந்து ஒரு ராதாவோ இல்லைன்னா அவங்க யாரோ தெரியாது, வேறு யாரோ ஆடின மாதிரி இருக்கும். அது ஃப்ரேமில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா?
ரொம்ப கூலான, ஸ்டைலிஷான, சாஃப்டான, க்யூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி காம்படிட்டிவ்னு நீங்கள் வந்திருக்கும்போது கொஞ்சம் இந்த ஸ்டைலு டெஃபினட்டாக உங்கள் ஸ்டைல் இருந்து தான் ஆகணும். அப்போ தான் ஆஷாவை நம்ம ரசிக்க முடியும். அதோட சேர்ந்து நீங்கள் கொஞ்சம் குத்து போனீங்கல்ல, அங்கே வந்து நீங்கள் அங்கே இருந்திருக்கவே கூடாது. அங்கே ஆஷாவே இருந்திருக்கக்கூடாது. ஆஷாவுக்குள்ளே இன்னொரு கேரக்டரை பூந்துக்கிட்டு அப்படி அசத்திருக்கீங்க. அதையும் நீங்கள் உங்களோட அந்த ஸ்லோ ஸ்டைல்லே, அவங்களோட அந்த ஸ்மூத் ஸ்டைல்லே பண்ணிகிட்டு இருந்ததுனால பெரிய சேஞ்சஸ் தெரியல. நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சொல்லுவில் அப்படி இருக்கணும்னு அந்த ஒரு ஃபீல் வரல. பட் இட் இஸ் ட்ரூ, இங்கே வந்த எல்லா டான்சர்ஸிலும் யூ ஆர் ஒன் ஆஃப் த, நீங்கள் மட்டும்னு சொல்ல மாட்டேன், யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டைலிஷ் டான்சர் ஐ ஹாவ் எவர் சீன். யூ கேன் டூ இட். நீங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது, ஒரு நார்மலாக இதாக இருக்கக்கூடாது. இட்ஸ் அ குட் நீட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, தேங்க்யூ. சூப்பர். கல்யாண மாஸ்டர் பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிச்சிங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் ஆரம்பிச்சது. ஒரு இமேஜினரி கேரக்டர் வச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி. இட் வாஸ் வெரி நைஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரியே யூ ஆர் வெரி ஸ்டைலிஷ் டான்சர். யூ ஹேவ் ஒன் யூனிக் ஸ்டைல் விச் இஸ் வெரி குட். அது கண்டிப்பாக யூ ஷுட் கண்டினியூ. பட் த ஒன்லி திங் இஸ், எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஸ்டாமினா லெவல் வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ அப்பர் பாடி வந்து நல்லா ஆடுது. உங்களுக்கு அப்பர் பாடி நல்லா மூவ்மெண்ட் பண்ணுறீங்க. லோவர் பாடியில் லெக்ஸ் மாத்திரம் ஃபோக் ஆடும்போது, எஸ்பெஷலி லீவ் த ஜாஸ் ஆர் ஹிப்ஹாப் ஆர் வெஸ்டர்ன் எனிதிங் கண்டெம்பரரி, அது நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. பிகாஸ் யூ ப்ராக்டிஸ் தட். ஃபோக் ஆடும்போது மெயின்லி யோர் லெக்ஸ் ஷுட் மூவ் மோர். இன்னும் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணி ஆடினா தான் அது அந்த ஹெவியாக ஆடுற மாதிரி தெரியும். இட் லுக் மோர் அக்ரெசிவ். அது ஒன்று தான் உங்ககிட்ட குறையாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அதர்வைஸ் யூர் வெரி நைஸ் டான்சர். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்டாமினா லெவலில் டெவலப் பண்ணுங்கள். இல்லை, அது இன்னி வரைக்கும் தெரில என்ன ரீசன், டு பி வெரி ஃப்ராங்க். It's only thing is you should start moving your legs. நீங்கள் கை மூவ்மெண்ட் பண்ணாமல் வெறும் லெக் மூவ்மெண்ட் மாத்திரம் வாங்கி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்லி யூல் ஸ்டார்ட் டூயிங் இட். பிகாஸ் யூர் கான்சன்ட்ரேட்டிங் இன் ஹேண்ட்ஸில் நிறையா இப்படி பண்ணும்போது இது ஜஸ்ட் தட் ஹேண்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லி லெக்கு கான்சன்ட்ரேட் பண்ண விடுறீங்க. வென் யூர் டூயிங் வெஸ்டர்ன் யூர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த ஹோல் பாடியில். கால் எங்கே வைக்கணும், எந்த போஸ் வைக்கணும், வென் யூ டேக் ஆல் தோஸ் மூவ்ஸ் அண்ட் த ஸ்டைல். அதே மாதிரி ஃபோக்லேயும் யூ ஷுட் ஸ்டார்ட் மூவிங். இல்லைனா வெறும் லெக் மூவ்மெண்ட் மாத்திரம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் தட். ஏன்னா லோவர் பாடி மூவ் பண்ணாமல் வெறும் அப்பர் பாடி மாத்திரம் ஆடினோம்னா இட் ஒன்ட் கிவ் தட் கைண்ட் ஆஃப் ஒரு எனர்ஜெட்டிக் டான்ஸ் மாதிரி இருக்காது. தட்ஸ் த ஒன்லி ரீசன் ஐம் டெல்லிங் யூ. வெறும் லெக் மூவ்மெண்ட் மாத்திரம் வச்சு ட்ரை, ஹிப் அண்ட் லெக்ஸ் மாத்திரம் மூவ்மெண்ட் யாராவது கொரியோகிராஃப் பண்ணாங்களோ இல்லை நீங்களே கொரியோகிராஃப் பண்ணி ஆடி பாருங்கள். தென் யூ வில் ஃபைண்ட் அவுட் த சேஞ்ச். அது மாத்திரம் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். லெக் மூவ்மெண்ட் மாத்திரம் ட்ரை பண்ணுங்கள், ஹிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் Shai Shakti to give you some legium. மாஸ்டர் ஐடியா இது நானே வீட்ல வந்து ஆடிடுவேன் மாஸ்டர். மாஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் இல்ல ஆஷா ஜோக்கா எடுக்காத. இல்ல லேகியம்லாம் சொல்றாரு மேம். நான் வந்து மூமெண்ட் சொல்ல சாய் சக்தி ஃபோக் பண்ணும்போது பாத்தியா அப்படி இருக்கணும். அதான் லேகியம். ஆனா லேகியம் விஷயம் எனக்கு தெரியாதுப்பா.